இபாதத்து பெருசா சுஹபத்து பெருசா? தொழுகிறோம், திக்கு செய்யறோம், நோன்பு வைக்கிறோம். சல்லல்லாஹு நுபுவத்து கிடைச்சு 40 வருஷம் தான், 40வது வயசுல தான். அதுக்கப்புறம் ஒரு சல்லல்லாஹு 63 வயசுல வஃபாத் ஆயிட்டாங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பத்தி லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருக்கலிமா விளக்கத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி கேட்டிருந்த சஹாபாக்கள் என்ன பண்ணிருக்கோம்? அதிகமா தொழுகிறோம், அதிகமா திக்ர் ஓதுறோம், அதிகமா குர்ஆன் ஓதுறோம், அதை தானே செஞ்சிருக்கோம். ஆனா சஹாபாக்கள் வரலாற்றை வழிநெடுங்களையும் பாருங்க. சல்லல்லாஹு காலை சுத்தி சுத்தி குட்டி போட்ட போன மாதிரி சல்லல்லாஹு சுத்தி 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 வந்தாங்க. ஏன் போய் தொழ வேண்டியதானே, இபாதத் செய்ய வேண்டியதானே, ஏன் செய்யல? அவங்க விளங்குனாங்க சல்லல்லாஹு கூட இருக்கிறது தான் இபாதத்துன்னு. உமர் ஒரு கட்டத்தை இப்படியே கேட்டாங்க, அபூபக்கரே, நான் வாழ்நாள்ல செஞ்ச எல்லா அமல்களையும், பிறந்ததிலிருந்து இன்று வரையிலும் செஞ்ச எல்லா அமலையும் நான் உங்களுக்கு தயாரா இருக்கிறேன், ஒரே ஒரு நாள் நீங்க செஞ்ச அமல் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன அமல் கேட்டா சொல்றாங்க, நீங்க சவுரு கோகையில சல்லல்லாஹு கூட இருந்தீங்க பாத்தீங்களா, போன ஜும்மால சொன்னேன் இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவுரு கோகையில உட்கார்ந்துதாங்க, காஃபில சுத்தி வந்தாங்க, கீழே குனிஞ்சு பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு. அந்த படபடப்பான நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி கூட இந்த நபர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஒரு நாளுடைய அமல் நீங்க எனக்கு கொடுக்கிற மாதிரி இருந்தால் நான் வாழ்நாள் ஃபுல்லா செஞ்ச எல்லாமே நான் உங்களுக்கு தர தயார் என்பதாக உமர் கேட்க அபூபக்கர் மறுத்துட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? உமர் எவ்வளவு தொழுதிருப்பாங்க, இரவுல தஹஜ்ஜுத் தொழுதிருப்பாங்க, ஸலாத்து லைல் இரவு ஃபுல்லா தொழுதிருப்பாங்க, குர்ஆன் ஓதிருப்பாங்க, எவ்வளவு திக்ர் செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு தர்மம் செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு ஒரு உலகத்தை எவ்வளவு ஆட்சி செஞ்சிருப்பாங்க, எல்லாத்தையும் கொடுக்க தயார். அந்த ஒரு நாள் அமலை கேட்டாங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா சுஹபத்து தான் முக்கியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழ் ரொம்ப முக்கியம் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு, அதாவது இது நிறைய விஷயத்த சொல்லுவோம், எதை சொல்றது எதை விடுறதுனே தெரியல. இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு பத்தி நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்கு முன்பாகவே ஒரு சுப செய்தி சொல்லப்பட்ட நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையே எல்லா நபியும் சொல்லிட்டே வந்தாங்க. எல்லா நபியும் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? 2 விஷயம் தான். ஆதம்ல இருந்து ஈசா வரைக்கும், முதல் நபி ஆதம் ஈசா வரைக்கும் எல்லா நபியும் சொன்ன ஒரே 2 விஷயம் தான். ஒண்ணு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தவிர வேற யாரும் இல்லை. இதுதான் எல்லா உலகத்துல எல்லா மக்களுக்கும் எல்லா சமூகத்துக்கும் எல்லா நபி இதைதான் சொல்லிட்டு வந்தாங்க. அல்லாஹ் வணங்கு, அல்லாஹ் வணங்கு, அல்லாஹ் தவிர இறைவன் கிடையாது, அல்லாஹ் ஒருத்தன் தான், அல்லாஹ் நம்புக அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க. 2வது என்ன சொன்னாங்க? இறுதி தூதர் ஒருத்தர், அவர் பேர் முகமது, அவரை கொண்டு ஈமான் கொள்ளுங்க. இதுதான் 2 விஷயம்.